ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஸோ ராமாயண போர் பயங்கரமாக ராமருக்கும் ராவணன் அவர்களுக்கும் பயங்கரமாக இன்டென்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி போயிட்டுருக்கிற அந்த போரில் டெஃபினட்டாக தெரியும் ராமர் கண்டிப்பாக ஒரு கடவுள். டெஃபினட்டாக அவர் ஒரு கட்டத்தில் ஜெயிச்சிருவாருன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ராமரே ஒரு மாதிரி கதி கலங்க வச்ச ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணன் கிடையாது, இன்னொருத்தர். அவர் கிட்டத்தட்ட ஒரு தடவை இல்லை, ஆல்மோஸ்ட் 2 தடவை ராமரையும் லக்ஷ்மணையும் கொண்டிருப்பார். ஜஸ்ட் மிஸ்ஸில் அவங்க 2 பேரும் வேறு சில காரணங்களால் உயிர் பழைச்சிருப்பாங்க. யார் அது அப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த வானர படைகள் இல்லைங்களா, சப்போர்ட்டுக்கு வருவாங்க இல்லையா இவங்களுக்கு, ராமர் அவர்களுக்கு. கிட்டத்தட்ட அந்த படைகளில் பாதிக்கும் மேலே படைகளை ஒரே நாளில் அழிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்நேரத்துக்கு அந்த போரில் இந்த நபர் மட்டும் இறக்காமல் இருந்திருந்தார் அப்படின்னா டெஃபினட்டாக ராமாயணமே மாற்றி எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பில்டப்லாம் பயங்கரமாக இருக்குது, யாரா அது அவ்வளோ பெரிய ஆள் ராவணன் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இவ்வளோலாம் நான் பற்றி பேசிகிட்டு இருக்க நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேகநாதன். இவர் யார் அப்படின்னா ராவணனுடைய ஃபர்ஸ்ட் பையன். ஸோ அவர் தான் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்காக இருந்திருக்காரு. இவரை ஸ்பெஷலாக ஒரு அடைமொழியோடு எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திரஜித்துன்னு சொல்கிறாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அவர் இந்திரனை டிஃபீட் பண்ணுறாங்க, அவருக்கு இந்திரஜின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி மகா மகரதின்னு சொல்லிட்டு கோட் பண்ணுறாங்க. அது என்ன மகா மகரதினா, மகரதி அப்படின்ற டேர்ம்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் வாரியர்னு அர்த்தம். அதாவது எல்லா கலைகளும் ஒரு மாதிரி எல்லாமே தெரிஞ்ச ஒரு பயங்கரமான ஒரு செமையான ஒரு வாரியர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அப்படின்ற ஒரு டேர்ம் தான் மகரதின்னு அர்த்தம். அப்படி 12 மகரதி ஒன்றா சேரும்போது ஒரு பயங்கரமான பவர் ஒன்று உண்டாகும் இல்லைங்களா. ஸோ அப்படி 12 மகரதி ஒன்றா சேர்ந்தால் தான் மகா மகரதி. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆள் தான் இந்த மேகநாதன்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவர் தான் ஒரே ஒரு மகா மகரதின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெரிய லெஜெண்டரி வாரியரை பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு உள்ளே இருக்கிற ஒரு சின்ன கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவரை பற்றி பெருசாக எந்த ஒரு இடத்துலையுமே யாரும் பேசலன்னு தெரில. நானும் ரொம்ப ராமாயணம் பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இவர் கண்ணில் பட்டார். ஸோ இன்றைக்கி இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மேகநாதன் அவர் யார், எப்படி எங்கேருந்து இங்கே வந்தார், கடைசியில் என்ன ஆச்சு அவருக்கு, என்னென்ன பவர்ஸ்லாம் அவர்கிட்ட தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா. ஸோ கதை பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் அந்த பக்கம் ஸ்ரீலங்காவில் ஆரம்பிக்குது. ஒரு நாள் ராவணன் பார்த்திங்கன்னா அவருடைய அந்த அரசபையில் உட்காந்துட்டு அந்த மக்களுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பார்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அப்போது ஒருத்தர் ஓடி அவசரமாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி மண்டோதரி அவர்கள், அதாவது ராணி அவர்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ராவணன் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ்ஸு. கிட்டத்தட்ட அந்த லங்கை ஃபுல்லாகவே ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷனாக மாறிடுது. அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த குழந்தை பிறக்க போகிற தினமும் வந்துடுது. அந்த டைமில் ராவணன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ராவணர் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், அவர் இந்த ஜோதிடம் அதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை கொண்டு ரொம்ப பெரிய ஒரு சக்திகள்லாம் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீயிங் தான் ராவணன் அவர்கள். ஸோ அப்போது ராவணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கிரகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஜோதிடத்தில் கிரகங்கள்லாம் பார்ப்பாங்களே, அந்த எல்லா பிளானட்ஸையுமே கரெக்டாக ஒரே அலைன்மெண்ட்டில் நிறுத்துகிற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுறாரு. அந்த சம்பவத்தில் சனி கிரகம் மட்டும் அதுக்கு இடம் கொடுக்காம நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மற்றபடி எல்லாருமே ஒரே அலைன்மெண்ட்டில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி அலைன்மெண்ட்டில் வந்துடுறாங்க. அந்த டைமில் பிறந்த குழந்தை தான் நம்மளுடைய மேகநாதன் அவர்கள். ஸோ கரெக்டாக, அதாவது அந்த டெஸ்டினிஸ் ப்ரீ பிளான்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ கூட நம்ம ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறக்கும்போது நம்மளே சூப்பர் டைம் இதாப்பா செம்ம டைம், இந்த டைமில் குழந்தை கிழிச்சு எடுத்துருக்குன்னு சொல்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி ராவணன் அவர்கள் அப்போவே அவரே பிளான் பண்ணி எல்லா கிரகங்களையும் ஒரே இதில் வர சொல்லி அப்படி பிறந்த குழந்தை தான் மேகநாதன். ஸோ இவர் பிறக்கிறாரு. பிறந்தனும் பயங்கரமாக வானமே அப்படியே மழையாக பொழிஞ்சிடுது. ஸோ அதனால என்னமோ தெரியல, இவருக்கு மேகநாதன் சொல்லிட்டு பேர் வச்சிடறாங்க. சின்ன வயசுலேருந்து மேகநாதன் எப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக வளர்றாரு அப்படின்னா, ரொம்ப குறும்புக்கார பையனாக இருக்கிறாரு. அதையும் தாண்டி அப்பா மேலே அளவு கடந்த பாசம். அப்பாக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன்றது சின்ன வயசுலேருந்தே அவரோட பிளட்லேயே ஊறி போயிடுது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவரோட வளர்ப்பும் அவங்க அப்பா கூட பயங்கர பாசமாக இருக்கார். ராவணன் அவர்களை அவரும் இவரை ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணி ஈக்குவலாக அவருக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்து அப்படியே வளர்த்துக்கிட்டு வர்றாரு. இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா இவர் மேகநாதன் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த என்ன சொல்கிறது, இந்த வாழ்விச்சு போர் அதையும் தாண்டி நல்ல ஒரு மனிதாபிமானியும் இருந்துருக்கிறாரு. அது எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசாக இருக்கும்போது
அவர் வந்து அந்த அரசவையில் சிங்கம்லாம் வச்சு ரொம்ப கூண்டுகளை போட்டுலாம் வச்சுருப்பாங்களா. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி பிளான் பண்ணி அந்த சிங்கங்கள்லாம் வந்துட்டு அவரே வந்துட்டு வெளியே விடுவிச்சு, சிங்கம்ன்றது காட்டில் ராஜாவாக இருக்க வேண்டியது, அதை கொண்டு போயிட்டு நம்ம வந்து இங்கே வந்து கூண்டில் அடைச்சி வச்சா அதுக்கு வந்துட்டு மரியாதை கிடையாது, அந்த மாதிரிலாம் சம்திங் சொல்லி, ஸோ அதை வந்துட்டு ராவணன் பார்த்து, ச்சே நம்ம மகன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மனுஷனாக வந்து உருவாகிட்டு இருக்கான்றதை பார்த்து வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த மொமெண்ட்ல இருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து மேகநாதன் அவர்களை பயங்கரமாக ட்ரெயின் பண்ண சொல்லி ஒரு நல்ல ஒரு போர் வீரனாக வந்துட்டு மாற்ற வந்துட்டு ராவணன் வந்துட்டு ஃபுல் ஸ்டெப்ஸையும் வந்துட்டு மேற்கொள்கிறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி மேகநாதன் அவர்களும் எல்லா கலையிலையும் கற்றுக்கிறாரு. குறிப்பாக வந்து அந்த நிறையா ஆயக்கலைகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு. நிறையா தவங்கள் பண்ணுறாரு. தவங்கள் பண்ணி பிரம்மர்கிட்டருந்து பிரம்மாஸ்திரம் வாங்குறாரு, விஷ்ணுகிட்டேருந்து வந்துட்டு நாராயணாஸ்திரம் வாங்குறாரு, சிவன்கிட்டேருந்து அஸ்திரம் வாங்குறாரு, இந்த பக்கம் தேவிகிட்ட இருந்து தேர் வாங்குறாருன்னு நிறையா என்னென்னமோ வந்துட்டு பயங்கரமாக கிட்டத்தட்ட அந்த மகாமகரதியை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு அடைமொழிக்கு ஏற்ற மாதிரி அவ்வளவு பவர்ஃபுல்லாக, அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட்டாக, அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட நல்ல ஹியூமன் பீயிங்காகவும் வந்துட்டு மாறுறாரு. அவரோட அந்த ஒரு போர் திறமைக்கும் அவரோட அந்த பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எது சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைமில் என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா மேலே, அந்த இந்திர லோகத்தோட அந்த ஹெட்டு, அந்த தேவலோகத்துக்கே ஒரு அந்த கிங்னு சொல்கிறோம்ல. ஸோ இந்திரர் அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு அவர் ஒரு கட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் ராவணன் மேலே வந்துட்டு, என்னது இது ராவணன் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு இதாக இருக்குது, அப்படியே கிரகங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணுறா, அப்படி பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேலே பொறாமை கொண்டு ராவணன் அவர்களுக்கும் இந்திரன் அவர்களுக்கும் வந்துட்டு ஒரு போர் நடக்குது. அந்த போரில் இந்திரன் ராவணனை வந்துட்டு தோக்கடிச்சு ராவணனை தூக்கி அவர் வந்துட்டு அடைச்சி வச்சிடுறாரு. உடனே இதை கேள்விப்பட்ட நம்மளுடைய மேகநாதன் என்ன பண்ணுறாருன்னா, எங்கள் அப்பா மேலே கையை வைக்கிறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி அப்பா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, ஸோ அப்படியே கிளம்பி வந்து ஒத்த ஆளாக இந்திரனை வந்துட்டு போட்டு துவம்சம் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் அங்கேருந்து கீழே லங்கைக்கே சிறை பிடிச்சிட்டு கூப்பிட்டு வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கப்புறம் இதை கேள்விப்பட்ட பிரம்மர் பார்த்திங்கன்னா, ஐயோ எப்படி தேவலோகமே வந்துட்டு இந்திரன் தான் கிங்கு, அவர் இல்லாமல் எப்படி அங்கேன்னு சொல்லிட்டு பிரம்மரே கீழே இறங்கி வந்து, நீ வந்துட்டு இந்திரனை வந்து ரிலீஸ் பண்ணுப்பா, நான் வந்து உனக்கு சில வரங்கள்லாம் கொடுக்குறேன், நீ வந்துட்டு அதை வச்சுக்கோ, நீ இந்திரனை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அந்த டைமில் தான் அப்போ தான் சின்ஸ் இந்திரனையே வந்துட்டு வென்றதுனால இவருக்கு வந்து இந்திரஜித் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் அந்த மொமெண்ட்டில் தான் வந்துட்டு வருது. ஸோ இப்படியா இவருடைய சாதனைகள் அப்படியே நீண்டுக்கிட்டே போக இவருக்கும் ஒரு கட்டத்தில் வந்துட்டு மேரேஜும் ஆகுது. அவங்க பேர் வந்து சுலோச்சனைன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே ஒரு எப்படி சொல்கிறது, எப்படி ஒரு வந்துட்டு ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காகவும் ஆஸ் ஒரு வாரியராகவும் செம டைப்போ, அதே மாதிரி இவங்க 2 பேருமே கப்புள்ஸாகவும் ரொம்ப வந்துட்டு ஒரு சூப்பரான அந்யூன்யமான ஒரு கப்புள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் ராஜாக்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, லைக் இங்கே ஒரு ஒய்ஃப் வச்சுருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு 100 ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் 2 பேருமே ஒருத்தர் வந்துட்டு அப்படி ஒரு பியூரஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக கடைசியில் ஒரு சம்பவம் நடக்கும், அதுவும் நான் வந்து அப்புறமா கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்மூத்தாக வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ தான் அந்த ராமாயணத்தோடைய அந்த ஒரு சின்ன க்ரக்ஸ் வந்து ஆரம்பிக்குது. யார், நம்ம ராவனுடைய தங்கச்சி இவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க போயிட்டு நம்ம லக்ஷ்மணன், அது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, லக்ஷ்மணன் வந்துட்டு மூக்கை வெட்டி விட்டுருவார், சூர்பனகை அவங்க மூக்கை. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வந்து ராவன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு சீதையை தூக்குவாங்க, இது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது கதையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ராமர் அப்புறம் அவங்களுடைய அந்த சுக்ரீவனோட படைகள், அந்த வானர படைகள்லாம் வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஹனுமார் அவர்கள் வந்துட்டு லங்காவுக்கு வந்துட்டு போவார்ல, போயிட்டு சீதையை பார்த்துட்டுலாம் வருவார் இல்லையா. ஸோ அந்த டைமையும் இவர் ஹனுமாரை வந்து சிறை பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திரஜித், நம்மளுடைய மேகநாதன் அவர்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் அவர் தப்பிச்சிருவார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த எப்பிக் பேட்டில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். அந்த டைமில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஆஃப் போரில் வந்து நம்ம ராமர் அப்புறம் அந்த வானர படைகள் லக்ஷ்மணன் ஹனுமார் எல்லோரும் கிளம்பி அந்த போருக்கு போவாங்க. போர் டைமில் வந்துட்டு ராவணனும் வந்து போருக்கு வருவார். வந்தப்போ பார்த்திங்கன்னா ராவணன் எதிர்பார்த்ததை விட அவங்களோட படை வீரர்கள் வந்துட்டு கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் நிறையா சேதம் அவர் பக்கம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ராவணன் வந்து ஆல்ரெடி பயங்கர கடுப்பில் இருப்பார். என்னடா அது இப்படி ஆகிடுச்சு, நம்ம எப்படியாவது ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு அவர் அந்த இதில் இருக்கும்போது அப்போ தான் கும்பகர்ணன் வருவார். ஸோ அதுக்கப்புறம் கும்பகர்ணனும் அதுக்கு அடுத்த நாள் போயிட்டு போரில் தோற்றுருவார். கிட்டத்தட்ட ராவணனோட படை வந்துட்டு சரி அவ்வளோதான், அடுத்த நாள் வந்துட்டு காலின்ற அளவுக்கு வந்துட்டு போயிடும். அப்போ தான் மறுபடியும் நம்மளுடைய மேகநாதன் அவர்கள் வந்துட்டு நான் போகிறேன், எப்படி வந்துட்டு இவர் கும்பகர்ணன் அவர்களே வந்துட்டு சித்தப்பா இல்லைங்களா, அந்த மாதிரி முறை வேணும்ல, ஸோ அவரே வந்துட்டு கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசி நான் வந்து போய் போர் செய்ய. ஏன்னா இனிஷியலாக வந்து அவருக்கு வந்து போர் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஏன் தேவையில்லாமல் போர் பண்ணணும், பேசாமல் சீதை கொடுத்துடலாமே அப்படின்ற மாதிரி தான் அவர் மைண்ட் செட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் அந்த கும்பகர்ணனை கொண்டதுக்கப்புறம் இவர் திருப்பி உள்ள காலத்தில் இறங்குவார். இவர் இறங்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரே டேயில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட வானர படைகளை வந்துட்டு கொன்றுவார். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ராமரையும் லக்ஷ்மணையும் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணும்போதே வந்துட்டு நாகாஸ்திரம் மூலமாக 2 பேரும் கிட்டத்தட்ட
ஆல்மோஸ்ட் கில்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு போகும்போது ஹனுமாரும் கருடன் அவங்க 2 பேரும் வந்து ராமரையும் லக்ஷ்மணையும் காப்பாற்றிட்டு போயிடுவாங்க. அதோட அந்த 3rd டே நினைக்கிறேன் 3ஆம் நாள் அந்த போரும் வந்து முடிஞ்சிடும். திருப்பி அடுத்த நாளும் வந்துட்டு ஆரம்பிக்கும். அடுத்த நாளும் பயங்கரமாக வந்துட்டு அந்த போர் அதெல்லாம் போகும். எல்லாருமே ராமர் உட்பட யார் இவன் பயங்கரமான வாரியராக இருக்கேன் அப்படிங்கும்போது தான் வந்து விபீஷ்ணன் அந்த ராவணன்கிட்ட இருந்து ராவணோட பிரதர் அவர் வந்துட்டு இவங்க கதையில் சேர்ந்துருவார்ல, கட்சியில் சேர்ந்துருவார்ல. ஸோ அவர் தான் சொல்லுவார், இவர் தான் வந்து இந்திரஜித்து, இந்த மாதிரி எங்கள் அண்ணாவோட பையன். ஸோ கிட்டத்தட்ட மகாமகரிதி எல்லா கலையிலையும் தலை சிறந்தவன், இந்திரனையும் வந்துட்டு தோக்கடிச்சவன் சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் இவரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அந்த டைமில் தான் அந்த 2nd டே இந்திரஜித் வந்த 2nd டேலையும் வந்து கிட்டத்தட்ட ராமர் லக்ஷ்மணி கொண்டிருப்பார். அந்த டைம் தான் லக்ஷ்மண் பயங்கரமாக இன்ஜுரி ஆயிடுறாரு. ஸோ அப்போ தான் அந்த சீன் நடக்கும். நம்ம சஞ்சீவினி மலையை தூக்கி எடுத்துகிட்டு வரோம் இல்லைங்களா, அனுமார் அதை எடுத்துகிட்டு வந்து காப்பாற்ற வரல. ஸோ அதுதான் அந்த டே. ஸோ இப்படிலாம் போயிட்டுருக்க ஃபைனலாக லக்ஷ்மண் வந்து பொழைச்சிப்பார் இல்லைங்களா. இதை கேள்விப்பட்ட நம்ம இந்திரஜித் பார்த்தீங்கன்னா திருப்பியும் கடுப்பாயிடுவார். என்னன்னா 2 நாள் பயங்கரமாக 2 நாள் நம்ம அட்டாக் பண்ணோம், திருப்பியும் வந்து அவங்க வந்துட்டு சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவது நாள் சரி எப்படியாவது இவங்க நம்ம கொண்டுறோம்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக போயிட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி யாகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கோயிலுக்குள்ளே போயிடுவார். இதை கேள்விப்பட்ட விபீஷணன் என்ன பண்ணுவார்னா போயிட்டு ராமர்கிட்டையும் லக்ஷ்மண்கிட்டையும் சொல்லுவார், இந்த மாதிரி அவர் வந்துட்டு இந்த மாதிரி தனியாக வந்துட்டு மெடிடேட் பண்ணிகிட்ருக்கான், தவம் பண்ணிட்டுருக்கான், நம்ம போயிட்டு இந்த டைமில் அவனை போய் கரெக்டாக நம்ம பார்த்து நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து அவனை தோக்கடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவத்தை கலைக்கிறதுக்காக வந்து போவாங்க. போனதுக்கப்புறம் பேசிக்காக இதுவும் கரெக்டாக தப்பான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இது 2 சைடுமே இருக்குது. லக்ஷ்மணன் சரி என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு போர் வீரனோ இல்லை காமன் பீப்புளோ முதல்ல கோயிலுக்குள்ளே வெப்பன்ஸோடு உள்ளே வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் போர் டைமை தவிர மற்ற டைமில் இந்த மாதிரி கோயிலெலாம் வந்து சண்டை போடுறதும் வந்துட்டு இட்ஸ் நாட் அந்த ரூல்லே கிடையாது, அகராதிலே கிடையாது. ஆனால் அதை மீறி லக்ஷ்மணன் வந்து உள்ளே வருவார். இதை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம யார் இவர் இந்திரஜித் என்ன சொல்லுவார்னா, இது வந்துட்டு ஃபுல்லாக போருக்கே அகைன்ஸ்டான விஷயங்கள், இதையே நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது இந்த இடத்துல அந்த நியாயம் தர்மம்ன்றது வந்துட்டு 2ஆக பார்க்கப்படுது. ஒன்று அதாவது சீதையை காப்பாற்றணும், நியாயத்தை நிலநாட்டணும், தர்மத்தை வந்து காக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மண் சைடும் ஒரு இதாக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி என்ன தான் அது இதுன்னு சொன்னாலுமே வந்துட்டு நீங்களே அதை மீறுறீங்க பார்த்தீங்களா, அது கரெக்டானு சொல்லிட்டு இன்னொரு சைடும் சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எது கரெக்டாக எது தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக அந்த இடத்துல இந்திரஜித் வந்து தோக்கடிக்கப்படுறாரு. ஸோ அப்கமிங் டேஸில் அடுத்த நாள் வந்து திருப்பியும் போர் நடக்குது. அதில் வந்து இந்திரஜித் வந்து கொல்லவும் படுறாரு. ஸோ ஃபைனலாக நான் அதை ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு விஷயம் ஒரு வேளை நான் நடக்காமல் இருந்திருந்தால், ஒரு வேளை அந்த யாகத்தை வந்து லக்ஷ்மணன் போய் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்திருந்தால், யாகம் ஃபுல்லாக நடந்திருந்தா, அந்த கோயிலில் அவங்க போகாமல் இருந்திருந்தா, நெக்ஸ்ட் டே யாருக்கு தெரியும், ஒரு வேளை இந்திரஜித் அப்படின்ற அந்த ஒரு மனிதன், ஒரு ஹியூமன், மேபி கடவுளாக நம்ம வந்து கருதப்படுற ராமர் அவர்களையோ மேபி லக்ஷ்மணன் அவர்களையோ வந்துட்டு என்ன வேணால் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரியே அந்த ஒரு சம்பவத்தில் மாற்றி எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இந்திரஜித் வீரமரணம் அடைஞ்சிடறாரு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பியும் இந்த நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ராவணன் அவர்களும் வந்துட்டு இறந்து போயிடுறாரு. ஸோ இப்படி தான் ராமாயணம் வந்துட்டு ஃபைனலாக வந்து ஒரு முடிவுக்கு வருது. ஸோ இதுதான் வந்து இந்திரஜித்தோடைய ஒரு கதை. எனக்கு பர்சனலாக அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நிறையா தடவை சின்ன வயசுல ராமாயணம் கேட்டிருப்போம், இன்ன வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியல அப்படின்னா, ஓகே ராமர் ஜெயிச்சார் அதெல்லாம் ஃபைன் தான், பட் ஏன் ராவணன் அவர்களை வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு, ஏதோ ஒரு பெரிய ஒரு சாத்தான் ரேஞ்சுக்கு ஏன் வந்து பில்டப் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுக்கு நல்ல ஒரு உதாரணமே வந்துட்டு சமீபத்தில் வந்து ஆதிபுருஷ் படம். அது ஏன் தான் அப்படி வந்துட்டு ராவணன் அவர்களை வந்துட்டு போர்ட்ரே பண்ணுறாங்கன்னு தெரியல. நார்த்தில் ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா, அந்த 10 தலையை வச்சு இந்த அம்பட்டு அப்படியே ஏதோ அந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்கள்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 சைடுமே இவங்களும் சில விஷயங்கள் ஏன்னா வந்து ஆரம்பிச்சு வச்சதே வந்துட்டு லக்ஷ்மணன் அவர்கள் தான். அவர் மூக்கை வெட்டினது அப்படின்றது ஒரு விஷயம், அது தப்பு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னது தான் அந்த சொன்னோம் இல்லைங்களா, அந்த யாகத்தில் டிஸ்டர்ப் பண்ண அதுவும் ஒரு தப்பு. ஸோ அது மாதிரி தப்புன்றதை தாண்டி அவங்க சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, இவங்க சில விஷயங்கள் பண்ணி அப்படிங்கும்போது ஒரு நியூட்ரலாக அதை பார்க்க வேண்டிய விஷயத்த நம்ம ஏன் ரொம்ப வந்துட்டு ஒன் சைடாக மட்டும் பார்க்குறோம் அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன கேள்வியாக இருக்குது. இந்த கேள்வி உங்களுக்கும் இருந்திருந்தால் நீங்களும் கமெண்ட்டில் ஏதாவது போடுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மகாமகரிதி இந்திரஜித் ஆகிய மேகநாதன் அவர்களுடைய ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.